வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பற்றி ஒரு அபிஷியல் அப்டேட்டு, அபிஷியல் ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஜிஓ வந்ததுனால ஒரு சில தினங்களில் இல்லை, இந்த ஒரு சில வாரங்களில் கூட நமக்கான அறிவிப்பு வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது தலையாரின்னு சொல்லுவாங்க, கிராம நிர்வாக உதவியாளர், சரிங்களா? அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருப்பாங்க, விஓஓ, அவங்களுக்கோட உதவியாளர், சரிங்களா? கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க, தலையாரின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில், சரிங்களா? அந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவிலே வரப்போகுது. ஸோ அதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அஃபீஷியலாக. எந்த அடிப்படையில் அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னன்னு பார்ப்போம். அதே போல் வந்து நமது அகாடமி சார்பாக வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது, அது எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ணணும், எந்த கிராமத்தில் அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது கிராமத்துக்கு ஒரு போஸ்ட் தான் போட போகிறாங்க, அந்த கிராமத்தில் என்ன கம்யூனிட்டிக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அது பிசிக்கா, எம்பிசிக்கா, எஸ்சிக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் விடோக்கு ஒதுக்கியிருக்காங்களா, இந்த மாதிரி டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு, நேர்முக தேர்வு எப்படி அட்டென்ட் பண்ணுறது, வாசித்தல் திறன், இந்த போன்ற அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரில் இப்போயே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஜாயின் பண்ணி ப்ராப்பர் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்த ஜிஓ. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு கிராம நிர்வாக பணி விதிகள், கிராம உதவியாளர்கள் நியமனம், திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத ஜிஓ போட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டனை மட்டும், அதாவது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 5ஆம் வகுப்பு படித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எஸ்எல்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ், அது செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும், சரிங்களா? ஸோ மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ வந்து 10th குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10 மதிப்பெண் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பெர்சன்டேஜ் வச்சு கொடுக்கலாம். இப்போ மார்க் ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 90% எடுத்திருக்கீங்க அப்படின்னா 9 மார்க் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 60% எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் போடலாம். 10th மார்க் வச்சு உங்களுக்கு இந்த மதிப்பெண் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் வைத்திருப்பார், சரிங்களா? மிதிவெண் எழுதி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் தெரிவிப்பின் அதுக்கு வந்து முழு மதிப்பெண் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். வித் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அது ஓட்ட தெரியும், வித் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து வாசிக்கும் திறனுக்கான தேர்வு, எழுதும் திறனுக்கான தேர்வு, நேர்காணல் குழுவினர் முன் வாசித்தல் மட்டும் எழுத வேண்டும். ஸோ இன்டர்வியூ போகும்போதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு வந்து 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகவரி சான்று, சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும், சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த கிராமத்திலே இருக்கிறவா இருந்துச்சுன்னா இன்னும் பெனிஃபிட், இல்லை அந்த கிராமம் உட்பட்ட தாலுகாக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு 35 மார்க் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு வந்து ஒரு 15 மதிப்பெண் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே ஜிஓவை போட்டிருக்காங்க. அப்போனா நோட்டிஃபிகேஷன் வந்துருமாங்க, வரப்போதுக்காக தான் இந்த வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவிலே மாவட்ட வாரியாக, தாலுகா வாரியாக வரும். அதாவது மாவட்ட வாரியாக அந்தந்த தாலுக்கா, வட்டம் சொல்லுவாங்க, தாலுக்காவை, அந்தந்த தாலுக்காவில் இந்த கிராமத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த ஒரு தாலுக்காவில் ஒரு 18 கிராமத்துக்கு வேகன்சி இருக்குது, ஒரு 20 கிராமத்துக்கு வேகன்சி இருக்குன்னா, அந்த 20 கிராமத்துக்கும் என்ன கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் வரும், சரிங்களா? ஸோ நமது சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான் எனக்கு வேலை முக்கியம், எனக்கு எப்படியாவது நான் அந்த வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நமக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து எப்படி இன்டர்வியூக்கு தயாராகணும், வாசித்தல் திறன், எழுதும் திறனுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸு நம்ம அகாடமி மூலமாக
நம்ம வந்து வழங்க போகிறோங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம நிர்வாக உதவியாளரோட தினசரி பணிகள் என்ன முதற்கொண்டு எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் ஒரு வீடியோ கிளாஸஸே கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வில்லேஜஸ்ன்னு தயாராக நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் இணைந்து பயன் பெறலாம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கைடன்ஸ் கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து அதிலிருந்து தொடங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் வரும். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். நீங்கள் நம்ம அடை மூலமாக சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ஒரு குழுவாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்கும் அதுக்கும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அது சம்மந்தமாக அடுத்த காணொளியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.